இந்த வீடியோல Poco F6 இல்ல Realmeயோட GT60 ஆன்றதை கிளியரா பார்த்தலாம். இந்த போன் இல்லாம இன்னும் நிறைய போன்ஸ் நம்ம சேனல்ல போனா வாங்கி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். கண்டென்ட் நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதோட பாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் வழக்கமான பாக்ஸிங் தான். இதுல பெரிய சேஞ்ச் அவங்க எதுவுமே பண்ணல. ரெண்டுமே பிளாக் கலர் பாக்ஸ், எல்லோ கலர் ஃபாண்ட்ல வருது. உள்ள இருக்கிற பேக்கேஜிங் கண்டென்ட்டும் டிட்டோவா சேம் தான். உங்களுக்கு பாக்ஸ்க்குள்ள ஒரு ப்ராப்பரான கேஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் வழக்கமான பேப்பர் ஒர்க், சிம் எஜெக்டர் பின், டைப் சி டு டைப் ஏ கேபிள், 120 வாட்கான சார்ஜர் எல்லாமே டிட்டோவா சேமா தான் இருக்கு. அடுத்ததா ஒரு மேஜரான ஏரியா அந்த போனோட பேட்டரிஸ். இங்க Realme GT60 ல உங்களுக்கு 5500 mAh பேட்டரியும், Poco F6 ல 5000 mAh பேட்டரியும் கொடுத்திருக்காங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு Realme GT60 ல ஒரு 39 நிமிஷம் வரை எடுத்துக்கிச்சு. இதே இந்த Poco F6 53 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் 2 நிமிஷம் வரை எடுத்துக்கிச்சு. இப்போ இந்த பேட்டரியோட ஸ்கிரீன் அண்ட் டைம்னு வரும்போது உங்களுக்கு Realme GT60 ல மாடரேட்டா யூஸ் பண்ணும்போது அசால்ட்டா 7.5 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரத்துக்கான பேட்டரி பேக்கப் கிடைக்குது. இதே Poco F6 ல உங்களுக்கு ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 6.5 மணி நேரம் வந்தாவே பெரிய விஷயமா இருக்கு மாடரேட் யூசேஜ்ல. இதே நீங்க ஹெவியா புஷ் பண்றீங்க, ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கேம் விளையாடுறீங்க, நார்மலா மல்டிமீடியா கன்சப்ஷன் ஸ்வைப் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு Realme GT60 ல ஒரு 5.5 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரத்துக்கான பேட்டரி பேக்கப் கிடைக்குது. இதே Poco F6 ல வெறும் 4 மணி நேரத்துல இருந்து 4.5 மணி நேரத்துக்கான பேட்டரி பேக்கப் தான் கிடைக்குது. சோ Poco F6 ரொம்பவே ஆவரேஜா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது இந்த பேட்டரி டிபார்ட்மெண்ட்ல. நெக்ஸ்ட் இதோட டிசைனை பத்தி பேசும்போது ரெண்டுமே பின்னாடி பார்க்கிறதுக்கு ரொம்பவே சிமிலரா இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. முக்கியமா இந்த சில்வர் கலர் வேரியன்ட், இந்த டைட்டானியம் கலர் வேரியன்ட் பார்க்கிறதுக்கு அப்பட்டமா சேமா இருக்கிற ஃபீல் கிடைக்குது. என்ன உங்களுக்கு ஃபிளாஷ் வந்து இந்த இடத்துல ஒரு ரவுண்டா கொடுத்திருக்காங்க, இங்க ரவுண்டுக்குள்ள 2 புள்ளி வச்சிருக்காங்க. இப்போ மேஜர் டிஃபரன்ஸ் இதோட ஃப்ரண்ட் சைடுல தான் வருது. இங்க உங்களுக்கு Poco F6 ல ஃபிளாட் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, இங்க Realme GT60 ல உங்களுக்கு கர்வ்டு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட வெயிட் மேனேஜ்மென்ட் பாக்கும்போது Poco F6 ல வெயிட் ரொம்பவே கம்மியா இருக்கிற ஃபீல் கிடைக்குது. பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. இன்னொரு சைடு Realme GT60 பாக்கும்போது இதுலயும் வெயிட் மேனேஜ்மென்ட் நல்லா பண்ணிருக்காங்க. இங்க உங்களுக்கு 500 mAh பேட்டரி எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அதனாலேயே கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கிற ஃபீல் கிடைக்குது. இப்போ இங்க ஸ்பீக்கர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் Realme Pocoயோட சவுண்ட் அவுட்புட்டும் நல்லா இருந்துச்சு. ஓவரால் குவாலிட்டியுமே பெட்டராகவே இருக்கு. நெக்ஸ்ட் இதோட பில்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது ரெண்டுமே பின்னாடி பிளாஸ்டிக் தான். என்ன உங்களுக்கு Realme GT60 ல ஃபிங்கர் பிரிண்ட் அதிகமா ஒட்டும், F6 ல அந்த அளவுக்கு ஒட்டாது. சைட் ஃப்ரேம் ரெண்டுலயுமே பிளாஸ்டிக் தான். அடுத்து ஓவரால் ப்ரொடெக்ஷனுக்கு உங்களுக்கு Poco F6 ல IP64 கான ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. Realme GT60 ல உங்களுக்கு IP65 ரேட்டிங் இருக்கு. ஆனா ஃப்ரண்ட் சைடுல வந்தோம்னா உங்களுக்கு Poco F6 ல கார்னிங் ஒரு கிளாஸ் விக்டஸ் கொடுத்திருக்காங்க. இதே Realme GT60 ல விக்டஸ் 2 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த போனோட ஓவர்வியூவை கொஞ்சம் வேகமா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் டாப்ல உங்களுக்கு ஒரு செகண்டரி மைக் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு IR பிளாஸ்டர், அதுக்கு பக்கத்துல இருக்கிறது செகண்டரி ஸ்பீக்கர், பாட்டம்ல ஒரு பிரைமரி ஸ்பீக்கர், பக்கத்துல டைப் சி போர்ட், பிரைமரி மைக், டூயல் சிம்க்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இங்க உங்களுக்கு மெமரி கார்டு ஸ்லாட் கிடையாது. செலக்ட் பண்ணும்போது என்ன ஸ்டோரேஜ் வேணும்ன்றத தெளிவா யோசிச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதோட டிஸ்ப்ளே பத்தி பேசும்போது இங்க மேஜரான டிஃபரன்ஸ் இருக்கு. GT60 ஓட கர்வ்டு ஸ்கிரீன் LTPO டிஸ்ப்ளே வருது. அதாவது 1 Hz ல இருந்து 120 Hz வரையும் வேரியபிளா மாறும். இது இந்த சைடு பார்த்தோம்னா Poco F6 ல உங்களுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. ஆனா LTPO எல்லாம் கிடையாது. நார்மலான 1.5K AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு 60 இல்ல 120 மாறுது. இதனாலேயே உங்களுக்கு பேட்டரி பவர் ரொம்ப அதிகமா எடுக்கிற ஃபீல் தான் கிடைக்குது இந்த Poco F6 ல. நெக்ஸ்ட் வந்து ரெண்டுலயுமே உங்களுக்கு இன்டோர் அண்ட் அவுட்டோர் பிரைட்னஸ் நல்லா இருந்தாலும் சைடு பை சைடு பார்க்கும்போது உங்களுக்கு GT60 அப்பட்டமா ரொம்ப அதிகமான பிரைட்னஸ்ல இருக்கு. அடுத்ததா வீடியோ பிளேயிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுலயுமே உங்களுக்கு 4K HDR 60 FPS வரையும் நீங்க யூடியூப்ல ப்ளே பண்ணலாம். வியூவிங் ஆங்கிள்ஸும் சரி, கலர்ஸும் சரி Realme GT60 ல ரொம்பவே பெட்டரா இருந்துச்சு. Poco F6 ல நீங்க கலர் மோட்லாம் சேஞ்ச் பண்றீங்கன்னா இதுக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணலாம். அடுத்ததா இந்த இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்டோட அக்யூரசி ரெண்டு போன்லயுமே நல்லா இருந்துச்சு. அதுல குறை சொல்ற மாதிரி இல்ல. இதோட ஃபேஸ் அன்லாக்கோட அக்யூரசியும் ரெண்டுலயுமே நல்லா இருந்துச்சு. இப்போ அப்படியே நெட்வொர்க் சைடு வந்தோம்னா உங்களுக்கு Poco F6 ல 15 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. Realme GT60 ல 14 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசும்போது ரெண்டு போன்லயுமே நான் பெரிய கால் ட்ராப்பா நான் ஃபேஸ் பண்ணல. காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இப்போ அப்படியே ஸ்டோரேஜ் சைடு வந்தோம்னா உங்களுக்கு ரெண்டுலயுமே LPDDR5X சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. என்ன இங்க உங்களுக்கு பேஸ்லயே உங்களுக்கு UFS 4.0 சப்போர்ட் கிடைக்குது F6 ல. இதே Realme GT60 ல 8128 க்கு UFS ல 3.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. மத்த 3 வேரியன்ட்க்கு உங்களுக்கு UFS 4.0 சப்போர்ட் கிடைக்குது. இந்த இடத்துல F6 கொஞ்சம் லீட் எடுக்குது. அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ் சைடு வருவோம். இங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரெண்டுலயுமே Snapdragonோட ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. Realme GT60 ல Snapdragonோட 7+ Gen 3 கொடுத்திருக்காங்க. இதே இந்த சைடு Poco F6 ல 8s Gen 3 கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு என்னடா 7 சீரிஸ் 8 சீரிஸ் எல்லாம் நினைச்சிராதீங்க. இந்த 7+ Gen 3 ஓட ஓவர்க்ளாக்டு வெர்ஷன் தான் இந்த Poco F6. பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச்மார்க்ல உங்களுக்கு
நார்மலா AnTutu ரன் பண்ணும்போது வெறும் 5% டிஃபரன்ஸ் தான் கிடைச்சிச்சு. உங்களுக்கு இதுல Geekbench ஸ்கோருமே ஓரளவுக்கு சிமிலரான ரிசல்ட் தான் கிடைச்சு. ஏன்னா ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்னு பார்க்கும்போது Poco F6ல சிந்தெடிக் பெஞ்ச்மார்க்ல பெட்டரா இருந்துச்சு. இதுல 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டியும் சரி, தெர்மல் த்ராட்லிங்கோட ஸ்டெபிலிட்டியும் சரி, ஒரு 85ல இருந்து 90% வரையிலுமான ஸ்டெபிலிட்டி Poco F6ல உங்களுக்கு கிடைக்குது. ஆனா Realme GT 60ல உங்களுக்கு வெறும் 56%ல இருந்து 58%க்கான ஸ்டெபிலிட்டி தான் இந்த பெஞ்ச்மார்க்ல கிடைக்குது. ஆனா அது ரியல் லைஃப்ல எந்த அளவுக்கு கன்வெர்ட் ஆகுதுன்றத இப்ப பார்க்க போறோம். இப்ப கேமிங்ல ஃபர்ஸ்ட் PUBGல கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கு ரெண்டு போன்லயுமே. ஃபர்ஸ்ட் வந்து வெறும் 60 FPS-ல தான் ரெண்டு போன்லயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. ஆனா இப்ப Realme GT 60ல 90 FPS-க்கான சப்போர்ட் இருக்கு. அது நல்லா ஸ்மூத்தாவும் ரன் ஆகுது. Poco F6ல உங்களுக்கு 90 FPS சப்போர்ட், அப்புறம் இதோட அடிஷனல் மோட் மூலமா உங்களால 120 FPS வரலையுமே இந்த போனை புஷ் பண்ண முடியும் கேமிங்ல, முக்கியமா பேட்டில் கிரவுண்ட் விளையாடுறீங்கன்னா. இப்ப கால் ஆஃப் டியூட்டின்னு வரும்போது உங்களுக்கு Poco F6ல 120 FPS-ல புஷ் பண்ண முடியுது. மேஜரான லேக்லாம் கிடையாது. இங்க Realme GT 60யுமே கால் ஆஃப் டியூட்டில ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இங்க ஓவராலா கேமிங்னு பார்க்கும்போது ரெண்டு போன்லயும் நல்லா இருக்கு. ஆனா இங்க Poco F6 ஸ்லைட்டான எட்ஜ் எடுக்குது Realme GT 60-யை கம்பேர் பண்ணும்போது. இப்போ இதோட ஃப்ரண்ட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசும்போது Realme GT 60ல உங்களுக்கு 32 MB-க்கான Sony IMX615 சென்சார் கொடுத்திருக்காங்க. இதே Poco F6ல உங்களுக்கு 20 MB-க்கான Omnivision சென்சார் கொடுத்திருக்காங்க. இதோட அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் டே லைட்ல Realme GT 60 பெட்டரான டீடைல் கிடைக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு சாஃப்ட்னஸ் அதிகமா இருக்கு, ஷார்ப்னஸும் அதிகமா இருக்கு F6ல. இதே உங்களுக்கு பேக்லைட் சிச்சுவேஷன்ல போட்டோஸ் எடுக்கிறீங்கன்னா Realme GT 60 இந்த Poco F6-ஐ கம்பேர் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் பெட்டரான டீடைல்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டு போனோட பேக் கேமரா சைடு வந்தோம்னா Sony Light 600 சென்சார் GT 60ல கொடுத்திருக்காங்க. சோனியோட IMX882 சென்சார் உங்களுக்கு F6ல கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு டே லைட்ட நல்ல லைட்டிங் கண்டிஷன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டீடைல்ஸ், டைனமிக் ரேஞ்ச், கலர்ஸ் எல்லாமே GT 60ல கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இதே ஹியூமன் சப்ஜெக்ட்லாம் வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நார்மல் லைட்டிங் கண்டிஷன்ல GT 60 ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு. உங்களுக்கு Poco F6ல டீடைல்ஸ் ஸ்லைட்டா டவுனா இருக்கு, ஃபேஸ்ல கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கிற ஃபீல் கிடைக்குது. இப்போ போர்ட்ரைட் கண்டிஷன் வந்தோம்னா Realme GT 60 Poco F6 ரெண்டுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ அல்ட்ரா வைடோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசும்போது ரெண்டு போன்லயுமே ஓரளவுக்கு டீசென்டான அவுட்புட் கிடைச்சிச்சு. ஆனா மெயின் சென்சார் லெவலுக்கு டீடைல்ஸ் வந்து ரெண்டு போன்லயும் கிடையாது. இப்போ இதோட பேக் கேமராவோட வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு போன்லயுமே உங்களுக்கு 4K 60 FPS சொல்லி சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுல டீடைல்ஸ், டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு Poco F6 கம்பேர் பண்ணும்போது GT 60ல கொஞ்சம் பெட்டரா இருக்கு. எக்ஸ்போஷர் வந்து F6ல கொஞ்சம் மோசமா இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. இப்போ ஃப்ரண்ட் கேமராவோட வீடியோ சைடு வந்தோம்னா கிளியரா உங்களுக்கு GT 60ல பெட்டரான அவுட்புட் கிடைக்குது F6 கம்பேர் பண்ணும்போது. உங்களுக்கு F6ல 1080p 60 FPS சொல்லி வீடியோ ஷூட் பண்ண முடியும். Realme GT 60ல உங்களுக்கு 4Kல 30 FPS சொல்லி ஷூட் பண்ண முடியும். அடுத்ததா போர்ட்ரைட் வீடியோன்னு வரும்போது உங்களுக்கு Realme GT 60ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே 1080p 30 FPS சொல்லியும் போர்ட்ரைட் வீடியோ சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு F6ல கிடையாது. அடுத்தது ரெண்டு போன்லயுமே உங்களுக்கு எக்கச்சக்கமான கேமரா மோட் கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல பெரிய குறை ரெண்டு போனுமே வைக்கல. அடுத்ததா இங்க சாஃப்ட்வேர் அப்டேட் பார்க்க வந்தோம்னா ரெண்டு போன்லயுமே உங்களுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு போன்லயுமே Android 14 அவுட் ஆஃப் தி பாக்ஸோட தான் வருது. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இங்க ப்ளோட்வேர்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. ரெண்டு போன்லயுமே உங்களுக்கு 50+ அப்ளிகேஷன் இருக்கு. ஃபைனலா இங்க பிரைஸ்ன்னு வரும்போது Realme GT 60 8GB 256GB உங்களுக்கு வித் கார்டு ஆஃபரோட 30,000 ரூபாய்க்கு இன்னைக்கு டேட்டுக்கு அவைலபிளா இருக்கு. சில நேரங்கள்ல மெகா ஆஃபர்லாம் வரும்போது உங்களுக்கு 25,000 ரூபாய் வரைக்குமே இந்த போன் கிடைக்குது. Poco F6 அதே 8GB 256GB வேரியன்ட் இன்னைக்கு டேட்டுக்கு 25,000 ரூபாய்க்கு கிடைக்குது, பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் இல்லாம. சில டைம்ல கார்டு ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 22,000 ரூபாய் வரைக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல பிரைஸ்ன்னு பார்க்கும்போது Poco F6 பெட்டரா இருக்கு. ஆனா ஸ்பெக் இதோட அவுட்புட்னு பார்க்கும்போது Realme GT 60ல உங்களுக்கு பெட்டரான டிஸ்பிளே கிடைக்குது, பெட்டரான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, பேட்டரியோட சார்ஜிங் நல்லா ஸ்பீடா ஏறுது. அது இல்லாம பேட்டரி லைஃப்மே ரொம்பவே பெட்டரா இருக்கு இந்த போன்ல உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு Poco F6ல உங்களுக்கு பெட்டரான சிப் கொடுத்திருக்காங்க, பிரைசிங் பெட்டரா இருக்கு. ஆனா இந்த குறையெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியலனா இங்க Poco F6 செலக்ட் பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல கிளியர் வின்னரா சூஸ் ஆகிறது Realme GT 60 தான்.